சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கால்ல வேற விழ வச்சிருக்காங்க. சை, தேடி தேடி ஒரு மனசு நோகடிக்கிறவங்க எல்லாம் மனுஷ ஜென்மங்க மாதிரியே தெரியல. இவங்களெல்லாம் ரத்த பந்தம்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு. கயல், இப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசாத. இவங்க எல்லாம் உங்க அப்பா கூட பிறந்தவங்க கயல். ஐயோ, எனக்கு அப்படி தெரியவே இல்லம்மா. மனசாட்சியை தொட்டு சொல்லு. தம்பி இல்லாத இடத்துல நாம தான் அவன் பெத்த பசங்களுக்கு முன்ன நின்னு எடுத்து கட்டி நல்லது பண்ணணும்னு பெரியப்பா என்னைக்காவது நினைச்சிருக்காரா? எதிரியை விட மோசமா தான் பாத்திருக்காரு. பத்தாத குறைக்கு அத்தையும் அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. மா, நாம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட பரவாயில்ல. சரி போ, என்னைக்காவது ஒரு நாள் மூஞ்சிய பாக்குறோமேன்னு சொல்லி சகிச்சிட்டு விட்டுடலாம். ஆனா சபையில நம்ம தலை நிமிந்து நின்னுட கூடாதுன்னு நினைக்கிறவங்க கிட்ட போய் எதுக்காக நம்ம அவங்க கிட்ட அடிபணிஞ்சு போகணும்? இந்த அடிமை வேலை நமக்கு தேவையா? மா, பணம் தான் நம்ம கிட்ட இல்ல. அதுக்காக ஏன் சுயமரியாதையை விட்டு கொடுக்கணும்? நீ பெத்த புள்ள தலை குனியணும்னு நினைக்கிறவங்க கால்ல விழுந்து நீ ஏமா என்ன சங்கடப்படுத்துற? எட்ட இருக்கவங்க பண்ற சதி கூட என் கண்ணை உறுத்தாது. ஆனா எனக்கு எல்லாமாவா இருக்கிற நீ ஏன் நிச்சயம் நடக்கணும்னு சொல்லி என்ன எதிரியா நினைக்கிற அந்த அத்தை முன்னாடி மண்டிட்ட பாரு. அம்மாவே நம்ம கூட இல்லையேன்னு சொல்ற இந்த வலி காலத்துக்கும் ஆறாதுமா. ஏய், சும்மா நிறுத்தடி. ஏன் உனக்கு மட்டும்தான் வலிக்குமா? எனக்கு அந்த வலி இருக்காதா? உங்க அப்பா வீட்டு ஆளுங்களை அனுசரிச்சு போன்னு எத்தனை வாட்டி உங்ககிட்ட நான் கெஞ்சி இருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் எனக்காக அவங்கள நீ எதிர்த்து பேசாம இருந்திருக்கியா? கை நிறைய சம்பாதிச்சு கொடுத்துட்டா அம்மா மனசு நிறைஞ்சிருமா? அம்மா இரு, இதோ உன்னை விட வயசுல மூத்தவன் ஆம்பளை பையன். இவன் என்னைக்காவது அக்கா மாமா கிட்ட முறுக்கிட்டு நின்னு இருக்கானா? இல்ல அன்புதான் அக்கா மாமாவை எதிர்த்து பேசியிருக்கானா? எதுக்காக இவங்க எல்லாம் பேசாம இருக்காங்க? எனக்காக தான். அம்மாவை யாரும் குறை சொல்லிடக் கூடாது, சொந்தம் நமக்கு வேணும்னு இவங்களுக்கு இருக்கிற நினைப்பு ஏன் உனக்கு இல்ல? அப்படி எனக்கு இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நம்ம பெரிய பாக்கிட்ட அடிமையா இருந்திருப்போம். நம்ம இந்த அளவுக்கு சொசைட்டில ஆளா இருக்க முடியாது. போலீஸ் ஆக வேண்டிய பையன் ஏதோ எங்கேயோ பொட்டல மடிச்சிட்டு இருந்திருப்பான். மூர்த்தி குடிகாரனா சீரழிஞ்சிருப்பாங்கிறத நீ மறந்துடாத. நம்ம சுயமரியாதையா அப்பா சொந்தத்துக்கிட்ட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எதுக்காகவும் அவங்க கிட்ட கையேந்த மாட்டேங்கிற என்னோட விடாப்பிடியான போராட்ட குணம் தான் நம்ம குடும்பத்தை கட்டி காப்பாத்திருக்கு. எல்லாம் சரிதான் கயல், ஆனா சில இடங்கள்ல விட்டு கொடுத்துதான் போகணும். நம்ம காரியம் தலைக்கு மேல இருக்கும்போது நீயா நானும் உங்க அப்பா சொந்தம் கிட்ட போராடிட்டு இருந்தோன்னு வை, சேதாரம் நமக்கு தான். முளைப்பாரிய நானா போய் தூக்கலாத்த, வேற வழி இல்லாம தான் அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன்னு உன் அத்தை கிட்ட நீ சமாதானமா பேசுன்னு நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா நீ என் பேச்ச? எல்லாத்தையும் விட என்னோட தன்மானம் தான் முக்கியம். செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு விடா புடியா நின்ன. கடைசியில அந்த ராஜியால தான் தர்மகர்த்தாவுக்கும் நமக்கும் இருக்கிற பிரச்சனை தீரும்னு இருக்கு. அதனாலதான் என்னோட மக வாழ்க்கைக்காக வேற வழி இல்லாம நிச்சயத்தை நடத்தி கொடுன்னு ராஜியோட காலை போய் புடிச்சேன். அப்படி என்னடி உனக்கு வீம்பு? உன் பேச்ச கேட்டு நாங்க எல்லாரும் நடக்கிறோங்கிறதுனாலயா நீ நான் சொல்ற பேச்சு எதுவும் கேட்க மாட்டல? மா, அப்படி இல்லம்மா. அப்புறம் எதுக்காகவும் அத்தை கிட்ட நீ பணிஞ்சு போக மாட்டேங்கிற? நான் கால்ல விழுந்த உடனே அண்ணின்னு அவ எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமா? அந்த பாசத்துல என்னால வேஷத்தை பார்க்க முடியலடி. நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட இறங்கி போறதுனால எதுல குறைஞ்சு போயிட போறோம்? எதுக்காக உன் அத்தை கிட்ட நீ வீம்பு பிடிக்கிற? ஐயோ அம்மா, அத்தைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? எத்தனை வருஷமா நீ அவங்கள பாத்துட்டு இருக்க? உன் பெரிய பக்கிட்ட நெருக்கமா பேசினா அவங்களும் எதிரி ஆயிடுவாங்களா? உன் அத்தை கிட்ட விட்டு கொடுத்து போறதுனால நீ எதுலயும் குறைஞ்சு போயிட மாட்ட. அப்புறம் எதுக்காக நீ வீம்பு பிடிக்கிற? நீ எது பண்ணாலும் அதை நாங்க ஏத்துக்கணும், சரின்னு சொல்லி கேட்டுக்கணும். ஏன்னா நம்ம வீட்டுல நீ தானே பெரிய மனுஷி, நீ வச்சதுதான் சட்டம். உன் பேச்ச மீறி யாராவது கேள்வி கேட்டா வக்கீல விட மோசமா கேள்வி கேப்ப, அப்படிதானே? ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்ப வந்து நான் அவங்க கால்ல விழுந்துட்டேன்னு துடிக்கிறியே. நான் சொல்லும் போது ஆரம்பத்திலே நீ ராஜி கிட்ட பேசி இருந்தனா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. அவ என்னோட சின்னவதான், ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அவ பேசினாதான் உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இந்த குலதெய்வ கோவில்ல உன் நிச்சயதார்த்தம் நடக்கும்.
அதே மாதிரி அவ வந்தாதான் மாமாவும் அக்காவும் மன நிறைவோட ஒரு நல்ல விஷயத்துக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க. அவங்க இல்லாம நான் யார வச்சு இந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணுவேன்? அவ கால நான் விழுந்தது உனக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம், ஆனா எனக்கு சந்தோஷம்தான். இத பாரு கையல், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அம்மா, யாரும்மா இவங்கெல்லாம்? சொந்தண்டி, சொந்தம். சொந்தம்னா இப்படிதான் இருக்கும். கஷ்டப்படுத்துவாங்க, சங்கடப்படுத்துவாங்க. ஆனா ஊருக்கு முன்னாடி நம்ம குடும்பத்துக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்கங்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பு. இது நமக்கு மட்டும் இல்லடி, நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலயும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்காக உன்ன மாதிரி யாரும் வேண்டான்னு தூக்கி போட்டு போயிடுறது இல்ல. அப்படி நினைச்சேன்னு வெச்சுக்கோ, உனக்கு எங்களை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இத பாரு, உன்னை மொத்தமா நான் மாற சொல்லல. உன்னோட கல்யாணம் முடியற வரைக்கும் உன்னோட கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோ. யாரையும் எடுத்தறிஞ்சு பேசாத. எல்லாரும் நமக்கு வேணும். சாங்கியோ சம்பிரதாயம்னு தட்டு மாத்துவாங்க. அப்போ நான் முன்னாடி வந்து நிக்க முடியுமா? புருஷனை எழுந்தவ ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா பொண்ணு வாழ்க்கை 4 அடி சரிஞ்சிருமோ பயமா இருக்கு. அதெல்லாம் மூட நம்பிக்கைமா. எல்லாத்தையும் மூட நம்பிக்கைன்னு விட்டுற முடியாது கையல். எல்லாரும் அதைத்தான் நம்புறாங்க. ஊரோட ஒத்து போகணும், இல்லனா செத்துதான் போகணும். மா, நான் உன் முன்னாடி நிக்கிறதுனால நாளை பின்ன உன் வாழ்க்கையில உனக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா என்னால அதை தாங்கிக்க முடியுமா சொல்லு? மா, இங்க பாரு, அப்பா இல்லன்னு உன் கோலத்தை பாக்காத. எனக்காக உயிரே விடுவேன்னு சொல்றல்ல, அந்த தாய் மனச பாரு. நீ முன்ன நின்னாதாம என் வாழ்க்கையில நான் பின்னுக்கு போக மாட்டேன். நீ சபையில கெத்தா நின்னாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால உன் மூட நம்பிக்கையெல்லாம் கட்டி வச்சுட்டு சொந்தம் வேணும்னு நம்மள கேவலப்படுத்துறவங்க கால்ல விழுந்து என்ன கேவலப்படுத்தாத. இத பாரு கையல், நான் ராஜி கால்ல விழுந்தத நீ பெருசு படுத்தாத. ஆனா இதுக்கப்புறம் நான் யாரு கால்லயும் விழக்கூடாதுன்னா அதுக்கு நீ எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க பாரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ வா என் கூட வா. அம்மா, அம்மா பாரு, நான் ராஜலட்சுமி கால்ல விழுந்ததாலதான் அவ அங்க போய் பேசிட்டு இருக்கா. இது தாண்டி சொந்த பந்தத்தோட மதிப்பு. இந்த பந்தம் நமக்கு எப்பவுமே வேணும்.